Successfully we completed our unit 1. The next we will move on to unit 2, marketing and human management. ரொம்ப ஈஸியான டாபிக், ரொம்ப சீக்கிரம் மெமரி பண்ணக்கூடிய டாபிக். இது வந்து நியூ சிலபஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்டு நியூ சிலபஸ். ஓல்டு சிலபஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் தான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வச்சிருந்தாங்க, இப்போ செகண்ட் சாப்டர்ல இருக்கு. இது எல்லாமே நியூ கான்செப்ட். சிலபஸ்ல எல்லாமே உங்களுக்கு அது நியூவா இருக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டா நியூவான சோர்சஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ். நம்ம இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, ஈஸியா படிச்சிடலாம். இப்ப இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்டிங்னா என்ன, அதோட கான்செப்ட் என்ன, அதோட அப்ரோச்சஸ், தென் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸ், மார்க்கெட்டிங் என்விரான்மெண்ட்னா என்ன, மார்க்கெட்டிங் மிக்ஸ் ரொம்ப ஃபெமிலியரான டாபிக், அண்ட் மார்க்கெட்டிங் செக்மெண்டேஷன், டார்கெட்டிங், பொசிஷனிங்ஸ், STP அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்ல STP, that is segmentation, targeting and positioning. இந்த எல்லா டாபிக்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சேம் PYQஸும் இருக்கு. We will start with marketing. மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன? இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளா நம்மளோட வீட்டுல நம்ம அம்மாவே எக்ஸாம்பிளா வச்சுப்போம். அம்மா வந்து அவங்களோட இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் குக் பண்ணிட்டாங்க, எல்லாமே வந்து அவங்களோட இஷ்டத்துல குக் பண்ணுவாங்க. எப்பவுமே வீட்டுல எல்லார்ட்டையும் கேட்டு குக் பண்ண மாட்டாங்க. டெய்லி ஏதாவது ஒரு மெனுல குக் பண்ணிடுவாங்க. பட் அவங்களே ஒரு ரெஸ்டாரண்டோ இல்ல ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெகுலரா கஸ்டமர்ஸ் வராங்கன்னா அவங்க கஸ்டமருடைய நீட்ஸ் என்ன, அவங்களுடைய வாண்ட்ஸ் என்ன, அவங்க எந்த மாதிரி ஃபுட்டை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றாங்க, இல்ல அவங்களுடைய தேவை என்ன, மார்னிங் அவங்க எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க, லஞ்சுக்கு என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு நம்ம ஒரு மார்க்கெட்டிங், அததான் நம்ம என்னன்னு சொல்றோம், மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றோம். அவங்க கஸ்டமருடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கறத மார்க்கெட்டிங். தென் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நம்மளுடைய தேவைகள், அதாவது கஸ்டமருடைய தேவைகளை ஐடென்டிஃபை பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை சாட்டிஸ்ஃபையும் பண்ணணும். தென் இதை வந்து ஒரு சின்ன டெஃபினிஷன்ல சொல்லணும் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க, மீட்டிங் நீட்ஸ் ப்ராஃபிட்டபிளி. எதுக்காக தான் நம்ம அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறோம், நம்ம நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கறதா நம்மளுடைய மோட்டிவ். அதை தான் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றது. இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமான டெஃபினிஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னாலே வந்து ஒரு ரொம்ப பேசக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் பிலிப் கோட்லர் தான். அவரும் டெஃபினிஷன் கொடுத்திருக்காரு மார்க்கெட்டிங்க்கு. நம்மளுடைய அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன்ஸ் AMA அப்படிங்கறதும் டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. ரெண்டு டெஃபினிஷன்ஸும் உங்களுக்கு டிஃபரெண்டா இருந்தாலும் கான்செப்ட் வந்து சேம் தான். இப்ப மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் அ ஆர்கனைசேஷனல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷனோட ஃபங்க்ஷன்ல வந்துருது. இதுவும் மார்க்கெட்டிங்கும் இதோட ஃபங்க்ஷன்ஸ்ல வந்துருது. தென் இதுல இது என்ன மாதிரி ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரியேட்டிங், communicating and delivering the value to customers. அத வந்து கஸ்டமருடைய தேவைகள் என்ன அப்படிங்கறதும் புதுசா கூட அதை கிரியேட் பண்ணணும். தென் அதை நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து நான் ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு தெரியப்படுத்தணும். அதுதான் கம்யூனிகேட்டிங். அதுக்கப்புறமா அதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும், டெலிவரிங் பண்ணணும். இது எல்லாமே இதோட ரிலேஷன்ஷிப் தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் யாரோட பெனிஃபிட்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆர்கனைசேஷன்ஸ் அஸ் வெல் அதோடைய ஓனர், ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்களோட பெனிஃபிட்காக தான் வந்து இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது யார் கொடுத்த டெஃபினிஷன்ஸ்னா AMA, தட் இஸ் அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன்ஸ். தென் டாக்டர் பிலிப் கோட்லர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது சேம் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது எது மூலமா, கிரியேட்டிங் அண்ட் எக்ஸ்சேஞ்சிங் ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணிட்டு, அதாவது ப்ரொடியூஸ் பண்ணி அதை அவங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்றது மூலமா, அது மூலமா பண்றதுதான் வந்து மார்க்கெட்டிங். இது வந்து ஒரு சோசியல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாரு. ஈவன் வந்து இது இண்டிவிஜுவலா இருந்தாலும் இதுதான் பொருந்தும், ஒரு குரூப்பா இருந்தாலும் இதுதான் பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணணும். மோரார்லெஸ் உங்களுக்கு என்னதான் வரும், சேம் மீனிங்ல தான் வரும். Then now it's most important fundamental concepts and approaches of marketing அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து த்ரீ அப்ரோச்சஸ் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா கான்செப்ட். இதுதான் வந்து கோர் ஐடியா அப்படின்னு சொல்லலாம். இதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறது பின்னாடி வரும். அப்ப பிசினஸ்ல மார்க்கெட்டிங்ல என்ன கான்செப்ட், சேம் அதே தாங்க ரிப்பீட் பண்ண முடியும். கஸ்டமர்ஸோடைய நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இருக்கிற எல்லா காம்படிட்டரை விட என்னோட ப்ராடக்ட் பெஸ்டா இருக்கணும், பெஸ்டா நான் கொடுக்கணும். அப்ப எனக்கு வந்து எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எனக்கு வேணும், எனக்கு
ஹாப்பி கஸ்டமர்ஸ் வேணும், லாயல் கஸ்டமர்ஸ் வேணும். ஹாப்பினாலே இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, நீங்க கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாலே அவங்க ஹாப்பி ஆயிருவாங்க. அப்ப அவங்களே வந்து உங்களுக்கு லாயலான கஸ்டமர்ஸும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காக நமக்கு யூஸ் ஆகும், நம்ம அவங்கதான் வந்து கிங் ஆஃப் த மார்க்கெட் அப்படிங்கும்போது நம்ம பிசினஸ் உடைய வளர்ச்சிக்கும் அது ரொம்ப நாள் நம்ம பிசினஸ் வந்து லாங் ரன்ல போகணும்னாலும் நமக்கு அவங்க தேவைப்படுவாங்க. இது வந்து அது கான்செப்ட். தென் இதுக்காக அப்ரோச்சஸ் வந்து நியர்லி 4 டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் வந்து மார்க்கெட்டிங் அப்ரோச்சஸ் கொடுத்திருக்கு. ஒன்னு வந்து ப்ராடக்ட் ஓரியன்டட், சேல்ஸ் ஓரியன்டட், மார்க்கெட் ஓரியன்டட், சொசைட்டல் ஓரியன்டட். அந்த நேம்லயே நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், மீனிங் புரிஞ்சுக்க முடியும். ப்ராடக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் ஹை குவாலிட்டிஸ்ல கொடுத்துருக்கணும். சேல்ஸ் அப்படிங்கிறது சேல்ஸ் வந்து புஷிங் த சேல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சேல்ஸ் அதுவா நடக்காது. நம்ம வந்து ப்ரமோஷன் மூலமாவும் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாவும், நான் ஜஸ்ட் வந்து குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அந்த குட்ஸை நான் என்னோட ஃபேக்டரியிலேயே வச்சிருந்தேன்னா கண்டிப்பா அதை சேல் பண்ண முடியாது. அதை ஒரு மார்க்கெட்டிங்க்கு கொண்டு வரணும், ஒரு ஆட் கொடுக்கணும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், அதை ப்ரமோட் பண்ணாதான் வந்து நான் சேல்ஸ் பண்ண முடியும். இது ஒன் ஆஃப் த மார்க்கெட்டிங் அப்ரோச். தென் மார்க்கெட் ஓரியன்டட். மார்க்கெட் அப்படிங்கிறது இதுல யார சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் தான். நான் யாருக்கு கொடுக்கணும், வாட் கஸ்டமர்ஸ் வாண்ட், கஸ்டமருடைய தேவை என்ன, அதுதான் வந்து மார்க்கெட் ஓரியன்டட். தென் சொசைட்டல் மார்க்கெட்டிங். சொசைட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அது சொசைட்டிக்கும் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்விரான்மெண்ட்டுக்கு ஹார்ம்ஃபுல்லா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் எல்லாமே கலந்ததுதான் நமக்கு என்னது மார்க்கெட்டிங். அப்ப மார்க்கெட்டிங் அப்ரோச்ங்கிறது ஜஸ்ட் கஸ்டமரை நோக்கி மட்டும் இல்லாம நம்ம இது எல்லா விஷயங்களையுமே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. தென் மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படிங்கிறது டீடைல் we will see in the next upcoming slides. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஏன்னா இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ்ங்கிறது எதுலதான் வருதுன்னு பாத்தீங்கன்னா அப்ரோச்சஸ் கீழே தான் வருது. இல்ல 4 P's நமக்கு தெரியும். மார்க்கெட்டிங் மிக்ஸ்ங்கிறது இட் இஸ் a basic tool for plan and executing the market strategies. 4 P's என்னன்னு நான் இந்த ஸ்லைட்ல கொடுக்கல, யாராவது சொல்ல முடியுங்களா? 4 P's of marketing mix. Yes ma'am, very good. These are all the 4 P's of marketing mix. உங்களுக்கு தெரியும் அப்படிங்கறனால தான் நான் இதுல போடல. Next on the marketing concept. We will move on this detail, we will study about it. Marketing concept அப்படிங்கிறது சேம் நம்மளுடைய கஸ்டமருடைய வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். அதுல எந்த மாதிரி இருக்கும்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்டை டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ல இருந்து என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ப்ராடக்ட்டை வந்து அவங்களுக்கு எடுத்து கொண்டு போய் கொடுப்போம். இப்ப நிறைய வெரைட்டி கொடுத்தா கூட சில ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ரொம்ப ஃபெமிலியராகவும் இருக்கும், ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட்டை வந்து அவங்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது. Then integrating all the organizational activities. நம்மளோட ஆர்கனைசேஷன் ஆக்டிவிட்டிஸ்மே எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த கஸ்டமருடைய நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதா தான் இருக்கணும். அப்ப அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கணும், ரெகுலரான சப்ளை கொடுத்துட்டு இருக்கணும். அதுல வந்து ஸ்கேர்சிட்டி எதுவுமே இல்லாம பாத்துக்கணும். தென் அந்த குவாலிட்டி குறையாம பாத்துக்கணும். இது எல்லாமே வந்து என்னதான் நம்ம ஆர்கனைசேஷனுடைய ஆக்டிவிட்டிஸ். தென் அச்சீவிங் த ஆர்கனைசேஷனல் லாங் டேர்ம் கோல்ஸ். இதுவும் எது மூலமா தான் கிடைக்கும், நம்ம கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கனாலே நம்ம ப்ரீவியஸ் பார்த்த மாதிரி அவங்க வந்து ஹாப்பி கஸ்டமர்ஸ் ஆயிருவாங்க, லாயல் கஸ்டமர்ஸ் ஆயிருவாங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ப்ராடக்ட் என்ன ஆகும், லாங் ரன்க்கு அது சர்வை பண்ண முடியும். இதுலயும் நியர்லி 5 டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்கு. மார்க்கெட்டிங் எவாலுவேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கான்செப்ட், அப்புறம் ப்ராடக்ட் கான்செப்ட், செல்லிங் கான்செப்ட், மாடர்ன் மார்க்கெட்டிங் கான்செப்ட், சொசைட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொடக்ஷன் கான்செப்ட். ப்ரொடக்ஷன் அப்படின்னாலே தெரியும், நம்ம குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்றது. இதுதான் இருக்கிறதுலயே oldest concept in the business. Maybe the questions may be asked like that, which is the oldest concept in business. எது வந்து இதுல ஓல்டஸ்ட் கான்செப்ட் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரொடக்ஷன் கான்செப்ட். அப்போ ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கஸ்டமர்ஸ் எந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் இருக்கணும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா வைட்லி அவைலபிளா இருக்கணும், இன்எக்ஸ்பென்சிவா இருக்கணும், கண்டிப்பா லோ காஸ்ட்ல கொடுக்கணும், மாஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்கணும், அவங்களுடைய ப்ராடக்டோட குவாலிட்டி நல்லா இருக்கணும். இது எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் கான்செப்டுக்கு கீழே வரும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் கான்செப்ட். ப்ராடக்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ரிலேட்டட் டு த ப்ராடக்ட். ப்ராடக்ட் எப்படி இருக்கணும், அந்த ப்ராடக்ட் ரொம்ப குவாலிட்டியா இருக்கணும், அவங்களுக்கு கஸ்டமருக்கு ஃபேவர் பிடிச்ச மாதிரி இருக்கணும். தென் அதோட பெர்ஃபார்மன்ஸ், அதோட இன்னோவேஷன்ஸ் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்சிருக்கணும். தென் அதோட ஆர்கனைசேஷன்ஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும்னா சுப்பீரியர் ப்ராடக்ட்டை வச்சுதான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா சில ப்ராடக்ட்டை வச்சுதான் நம்ம வந்து அந்த கம்பெனி பேரே என்னன்னு கேட்போம். இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கே, அப்ப இது இதோட
ஓனர் யாரு, இது யாரு ப்ரொடியூஸ் பண்றா, இது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ப்ராடக்ட வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், ஐடென்டிஃபை பண்றோம் கம்பெனியவே. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து பையர்ஸ் வந்து அதை பிடிச்சிருந்து வாங்குற மாதிரி, அவங்களுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தென் செல்லிங் கான்செப்ட். செல்லிங் அப்படிங்கிறது சேல்ஸ் அண்ட் ப்ரமோஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபேக்டரியில ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறமா ப்ராடக்ட் வந்து ரெடி ஆனதுக்கு அப்புறமா செல்லிங் அண்ட் ப்ரமோஷன்ஸ் இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், ப்ரமோஷன்ஸ் இருக்கும், ஒரு பேனர் வைக்கிறதா இருக்கலாம், இல்ல வந்து எல்லா ரீட்டைல் ஷாப்ஸ்க்கும் இந்த நியூ கம்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதா இருக்கலாம். இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமா த்ரூ சேல்ஸ் மூலமா என்ன கிடைக்கும், நமக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். நம்ம சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண நம்ம ப்ராஃபிட்டும் வந்து எப்படி இருக்கும், அதிகமாயிட்டே போகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கஸ்டமர்ஸ் வந்து பிசினஸ் வந்து எதை கான்சென்ட்ரேட் பண்ணும், அதிகமான சேல்ஸையும் ப்ரமோஷன்ஸுக்காக எஃபர்ட் போடுவாங்க. திஸ் இஸ் செல்லிங் கான்செப்ட். மாடர்ன் மார்க்கெட்டிங் கான்செப்ட். மாடர்ன் மார்க்கெட்டிங் கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து எல்லாமே மாடர்ன் மார்க்கெட்டிங் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன்ல வந்து நம்ம பிசினஸ் பண்றது, டெலி ஷாப்பிங் மூலமா நம்மளுடைய ப்ராடக்ட வந்து ப்ரமோட் பண்றது. தென் வந்து இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அமேசான், பிளிப்கார்ட், மீசோ இந்த மாதிரி எல்லாமே என்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய ப்ராடக்ட வந்து நிறைய இடத்துக்கு நம்மளால கொண்டு போறோம். ஃப்ரீ டெலிவரி கொடுக்கறது, கஸ்டமருடைய வீட்டுக்கே நம்ம டெலிவரி பண்றதுனால அது அவங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கும். தென் வந்து சுப்பீரியர் கஸ்டமர்ஸை கம்யூனிகேட் பண்றது. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க மீசோல வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, திடீர்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃபர் வந்துச்சுன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும். அதே மாதிரிதான் அமேசான்லயும் ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃபர் வந்துச்சுன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும். ஈவன் வந்து இதுல எல்லாம் பார்த்து நீங்க உள்ள போய் சர்ச் பண்ணிட்டு வெளியில வந்துட்டாலே உங்களுக்கு கால் பண்ணி கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்க எந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃபர் பண்றீங்க, யூ ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் விச் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் வந்து சுப்பீரியர் கஸ்டமர்ஸ் ரெகுலரா நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரைம் கஸ்டமர்ஸ் அப்படின்னு ஆஃபர் இருக்கு. இப்ப ஈவன் வந்து நம்ம இதெல்லாம் வந்து யார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வந்து லோக்கல்ல இருக்க மார்க்கெட்ல இருக்கவங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஒரு கடைக்கு போனது ஒரு கஸ்டமர் கார்டு, சென்னை சில்க்ஸ் எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க போன உடனே வந்து ஒரு கஸ்டமர் கார்டு பண்ணி கொடுத்துருவாங்க. மேடம் நெக்ஸ்ட் டைம் நீங்க இதை எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு 5 to 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும், இது உங்களோட அக்கௌண்ட்ல ஆட் ஆயிட்டே இருக்கும். இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சுப்பீரியர் கஸ்டமரை நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கிறது, அவங்கள டார்கெட் பண்ணிட்டே இருக்கிறது. இது மாதிரி எல்லாமே வந்து மாடர்ன் மார்க்கெட்டிங் கான்செப்ட்ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சொசைட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்ட். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் நத்திங் பட் த ஹியூமனிஸ்டிக் மார்க்கெட், அதாவது எக்கோலாஜிக்கல் மார்க்கெட். நம்ம கொடுக்குற எந்த ப்ராடக்ட்டும் அவங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லா இருக்கக்கூடாது, இது சொசைட்டிக்கும் ஹார்ம்ஃபுல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்ப ஆர்கனைசேஷனோட டாஸ்க் என்ன, வெறும் கஸ்டமர்ஸோட நீட்ஸ், வாண்ட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் டார்கெட் பண்ணணும், கரெக்ட் தான். அதே மாதிரி டிசையர்ட் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும், எஃபெக்டிவ்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி ரெண்டுலயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தென் த காம்படிட்டிவ், மத்த காம்படிட்டர்ஸை விட நம்ம என்ன பண்ணிருக்கணும், கொஞ்சம் பெஸ்டா கொடுக்கணும், அப்பதான் நமக்கு அவங்க கஸ்டமர் ஆவாங்க, அது மூலமா வந்து நமக்கு இது பண்ணுவோம். இப்ப நம்ம சில நோட் புக்ஸ் எல்லாம் வாங்கும்போது அதுலயே வந்து அந்த 3 கோடு மாதிரி போட்டிருப்பாங்க, அதாவது எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, அது ரீயூசபிள், ரீசைக்கிளபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சில ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இது வந்து கிரீன் கலர்ல, இப்ப பேஸ்ட் எல்லாம் எடுத்துக்கோங்களேன், பேஸ்ட்ல வந்து கலர்ஸ் கொடுத்திருப்பாங்க, பிளாக் கலர், கிரீன் கலர், அந்த மாதிரி கலர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுக்கு என்ன மீனிங்னு தெரியுங்களா உங்களுக்கு? பேஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம டே டு டே டெய்லி யூஸ் பண்றோம் இல்லையா, பேஸ்ட்ல பாத்துருக்கீங்களா, கலர் வந்து ஒரு அந்த கார்னர்ல அந்த மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கிற இடத்துல ஒரு கலர் கொடுத்திருப்பாங்க, பிளாக் கலர்ல, கிரீன் கலர்ல எல்லாம். அது ஒரு கலருக்கும் மீனிங் இருக்கு. பிளாக் இப்ப பாத்தீங்கன்னா, இதை நான் சொல்லக்கூடாதுதான், பட் க்ளோஸ்அப்போட பேஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா பிளாக்ல கொடுத்துருக்கும் அப்படின்னா அது ரொம்ப கெமிக்கல் ஆடட் அப்படின்னு அர்த்தம். அப்ப கிரீன் கொடுத்துருக்கு அப்படின்னா கெமிக்கல் வந்து கலக்கல, அதாவது அந்த அளவுக்கு கலக்காத ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து அந்த கலருடைய மீனிங். அப்ப அதெல்லாமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சோசியல் இதுல வர்றதுதான். அப்ப நமக்கு அதை பத்தி அவேர்னஸ் இல்லைனாலும் அவன் என்ன பண்ணிடுறான், தெளிவா வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துறான். ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் போதே அவங்க அதெல்லாம் போட்டுதான் கொடுக்குறாங்க, பட் இதோட அவேர்னஸ் வந்து நமக்கு கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். லேட்டாவும் ஜாயின் பண்ணிருக்காங்க, அதனால பிகினிங்ல இருந்து ஜஸ்ட் ஒரு என்ன பார்த்தோன்னு மட்டும் சொல்லிடுறேங்க. மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்த்தோம், தென் மார்க்கெட்டிங்கோட டெஃபினிஷன்ஸ் பார்த்திருக்கோம். AMA அப்படிங்கறது என்ன டிஃபைன் பண்ணிருக்கு, அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன்ஸ் என்ன டிஃபைன் பண்ணிருக்கு, தென் டாக்டர் பிலிப் கோட்லர் வந்து என்ன டிஃபைன் பண்ணிருக்காரு, தென் அதோட அப்ரோச்சஸ், அதோட கான்செப்ட் என்ன, 4 டைப் ஆஃப் அப்ரோச், ப்ராடக்ட் ஓரியன்டெட், சேல்ஸ் ஓரியன்டெட், மார்க்கெட் ஓரியன்டெட் அண்ட் சொசைட்டல் ஓரியன்டெட்னா என்ன, அப்புறம் 4 pieces we will discuss in detail. அதோட கான்செப்ட்ல 5 டைப்ஸ் இருக்கு, ப்ரொடக்ஷன் கான்செப்ட்,
product concept, selling concept, modern marketing concept and societal marketing concept. இது அஞ்சு வந்து most important concepts of marketing. Next we will move on to the next topic, that is marketing environment. இப்ப மார்க்கெட்டிங்கும் என்விரான்மெண்ட்டும் என்னதான் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர் ரிலேட்டட் தான். அப்ப மார்க்கெட் அப்படின்னாலே நம்மளோட என்விரான்மெண்ட் அனலைஸ் பண்ணி தான் நம்மளோட மார்க்கெட் இருக்கும். என்விரான்மெண்ட் அப்படிங்கறது வந்து நம்ம எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்போம், இன்டர்னல் என்விரான்மெண்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்கும். அதே தான் இங்கேயும் படிக்க போறோம். மார்க்கெட்டிங் என்விரான்மெண்ட் அப்படின்னா என்ன மீனிங்னு பாத்துடலாம். அதாவது ஒரு ஃபேக்டரியோட எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் இது ரெண்டையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும், ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனாலன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபேக்டர்ஸ் வந்து கம்பெனியை கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். அந்த அதாவது ஒரு பிசினஸ் உடைய வளர்ச்சிக்கு அந்த இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ரெண்டுமே வந்து என்னதான் ஈக்குவல் பார்ட் தான். தென் அது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸுமே டிட்டர்மைன் பண்ணும். ஒரு பிசினஸ் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெண்டு என்விரான்மெண்ட்டையும் அவங்க கன்சிடர் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஆபரேஷன்ஸ் இருக்கணும், அவங்களுடைய டெசிஷன்ஸ் மேக்கிங்ஸ் இருக்கணும், அவங்களோட பிளான்ஸ் இருக்கணும், அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், இந்த ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங் என்விரான்மெண்டோட ஃபீச்சர்ஸ் என்ன, அது எந்த மாதிரி நேச்சர், அது எந்த மாதிரி நேச்சர்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மனால அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது அப்படின்னா அன்சர்டைன். வி கான்ட் ப்ரிடிக்ட் ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு யாருனாலையுமே சொல்ல முடியாது. ஈவன் அவர் ஹியூமன் லைஃப் இஸ் ஆல்சோ அன்சர்டைன். நம்ம இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு எப்படி இருப்போம் அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியாது. சேம் ஃபார் மார்க்கெட்டிங் என்விரான்மெண்ட், அது ஒன் ஆஃப் த நேச்சர். தென் டைனமிக், already we discussed many times. Dynamic அப்படிங்கிறது ready to adopt the new technology changes. சேஞ்ச் ஆயிட்டே தான் வரும் கண்டிப்பா மார்க்கெட்டுங்கிறது, அந்த சேஞ்சஸ்க்கு கண்டிப்பா அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். தென் காம்ப்ளெக்ஸ் that is also little bit difficult. நம்மளால வந்து அந்த மார்க்கெட்டிங்கை கரெக்டா கொண்டு போகல அப்படின்னா அது நெகட்டிவா வர்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தென் ரிலேட்டிவ், நம்மளோட டே டு டே லைஃப்ல மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அன்அவாய்டபிள். இப்போ நீங்க நெட்ல ஒரு சர்ச் பண்றீங்கனாலே அது என்ன ஆகும், மார்க்கெட்டிங் ஆட் வந்துட்டே இருக்கும். அதுலயும் நிறைய டைப்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட்டிங் இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்க டைப்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு. அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல நான் உங்களுக்கு ஆட் பண்ணி தரேன். தென் என்விரான்மெண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு டைரக்டா இம்பாக்ட் கொடுக்குதோ அது எல்லாமே இன்டர்னல் என்விரான்மெண்ட். தென் அதே மாதிரி எதெல்லாம் வந்து இன்டைரக்டா வந்து உங்களுக்கு கொடுக்குதோ அது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். டைரக்ட்னா தட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு த பிசினஸ்க்கு டைரக்டா யார்ல ரிலேட்டடா இருப்பாங்க, அவங்க ஓனர் வந்து டைரக்ட் ரிலேட்டடா இருப்பாங்க. தென் அவங்களுடைய காம்படிட்டர்ஸ், அவங்களுடைய சப்ளையர்ஸ், தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் கன்சியூமர்ஸ், தென் அவங்க வேலை செய்யற எம்ப்ளாயீஸ், ஈவன் கவர்மெண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும், டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் திடீர்னு ஒரு பாலிசி சேஞ்ச் பண்ணிருச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணணும். இதெல்லாமே டைரக்டா அஃபெக்ட் பண்ணக்கூடியது டைரக்ட் இம்பாக்ட். இன்டைரக்ட் அப்படின்னு சொன்னோம்னா இந்த எக்கோலாஜிக்கல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல், சோசியோ கல்ச்சுரல், டெக்னாலஜிக்கல், இது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்மளோட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல்னு ப்ராடா ரெண்டு டைப்பா பிரிப்பாங்க. இன்டர்னல் அப்படிங்கிறது இன்சைட் த ஆர்கனைசேஷன்ஸ் யாரெல்லாம் ரிலேட்டடா இருக்காங்களோ அது. எக்ஸ்டர்னல்ங்கிறத எகைன் டூ டைப்ஸா பிரிக்கிறாங்க, மேக்ரோ அண்ட் மைக்ரோ அப்படின்னு சொல்றாங்க. Marketing environment broadly divided into two types. One is internal environment, another one is external environment. The external environment again divided into two types, macro environment and micro environment. Micro அப்படிங்கிறது small, macro அப்படிங்கிறது large, பெருசு அப்படின்னு சொல்றது. மைக்ரோ அப்படிங்கிறது என்னென்னலாம் பாத்தீங்கன்னா the factors in the immediate environment. இம்மீடியட்டா எதெல்லாம் வந்து அதுல வருதோ அது எல்லாமே மைக்ரோ, அது என்னன்னு சொல்றேன். Then macro அப்படிங்கிறது it is a broad one அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்வெட் அனாலிசிஸ்ல பார்த்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் எல்லாமே வந்து இந்த மேக்ரோ என்விரான்மெண்ட்ஸ்ல தான் வரும். இந்த பிக்சர்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணினா ஒரு ஆர்கனைசேஷனா இந்த எல்லோ கலர்ல கொடுத்திருக்கிறது எல்லாமே இன்டர்னல் என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட் கிரீன் கலர்ல வருது எல்லாமே எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். கஸ்டமர், சப்ளையர், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், காம்படிட்டர்ஸ், தென் சப்ளை செயின், இது எல்லாமே இன்டர்னல். டெமோக்ரஸி, கல்ச்சுரல் அண்ட் சோசியல், எக்கனாமிக், நேச்சுரல் ஃபோர்சஸ், டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ், பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், இது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். அப்ப அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்லயும் மைக்ரோ அண்ட் மேக்ரோ அப்படிங்கிறது ரெண்டா டிவைட் ஆகும். மைக்ரோ அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா the forces of the company affect ability, அதாவது
சின்ன லெவல்ல பாதிப்பு இருக்கிறது, அது எல்லாமே மைக்ரோ அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த மைக்ரோ எப்படி இருக்கும்னா, ஆர்கனைசேஷன்ல இதுவுமே மோரார்லெஸ் வந்து அது இண்டிவிஜுவலா டைரக்டடா ரிலேட்டடா இருக்கும். தென் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் மார்க்கெட்டோட ரிலேட்டடா இருக்கும். பர்டிகுலர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலரான சப்ளையர் இல்ல மார்க்கெட் சேனல்ஸ், கஸ்டமர்ஸ், காம்படிட்டர்ஸ் இவங்க எல்லாமே மைக்ரோலயும் வருவாங்க. தென் மேக்ரோல என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ், எக்கனாமிக்கல் ஃபோர்ஸஸ், சோசியல் அண்ட் கல்ச்சுரல். இப்போ ஒண்ணும் இல்லைங்க, இப்ப நேச்சுரல்லா வந்து திடீர்னு ஒரு எர்த்குவைக்கோ இல்ல ஏதாவது ஒரு ஃப்ளட்டோ இல்ல ஏதாவது ஒரு அதிகமான ஒரு புயல், வெள்ளம் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னாலும் இது என்ன பண்ணும், நம்மளுடைய பிசினஸ் வந்து மார்க்கெட்டிங் வந்து அஃபெக்ட் பண்ணும், கண்டிப்பா பண்ணும். அப்ப இந்த நேச்சுரல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கறத நம்ம வந்து எல்லா நேரமும் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது, அது எப்பாவது நடக்கும். பட் வந்துட்டாலும் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அது எதோட கேட்டகரைஸ் பண்றாங்க, மேக்ரோ அப்படிங்கிறாங்க. சேம் ஃபார் டெக்னாலஜிக்கல் வந்து நம்ம நிறைய பார்த்திருக்கோம். திடீர்னு ஒரு அட்வான்ஸ்டா ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னாலே வந்து ப்ரீவியஸா வந்து நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும். இப்ப நிறைய வந்து நமக்கு இதுல டெக்ஸ்டைல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மிஷினரிஸ், நிறைய டிசைன் இதெல்லாம் போடுறதுக்கு வந்துருச்சு. நிறைய பாத்தீங்கன்னா இப்ப ஆரி ஒர்க்ஸ் அந்த மாதிரி நிறைய கொண்டு வந்துட்டாங்க அவங்களோட மேனுஃபேக்சரிங். இருந்தாலுமே இப்ப யாரு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நெசவு செஞ்சு கையிலேயே தறி மாதிரி நெய்றாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. எதனாலன்னு பார்த்தா இந்த டெக்னாலஜிக்கல் ஃபோர்ஸஸ்னாலதான். தென் டெமோகிராபிக் ஃபோர்ஸஸ் அப்படிங்கறதும் என்னதான், உங்களுக்கு வேற ஏரியாஸ்க்கு தகுந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அதை வந்து ரீஜியன்ஸ் பேஸ்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நம்ம எக்கனாமிக் என்விரான்மெண்ட்ல ரெண்டு டைப், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னல்ல மைக்ரோ அண்ட் மேக்ரோ அப்படிங்கிறது ரெண்டு டைப்ஸ் இருக்கும். The next concept is marketing mix. Marketing mix அந்த 4Ps பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான், இது வேற எதுவும் கிடையாது. அப்ப மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய மார்க்கெட்டோட ஆக்டிவிட்டிஸ், அதாவது நம்ம ஆர்கனைசேஷன்ஸ்ல வந்து இந்த 4 மார்க்கெட்டிங் மிக்ஸும், இந்த 4 மார்க்கெட்டிங் மிக்ஸ் தான் வந்து மோஸ்ட் டிசைரபிள் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் டிசைட் பண்ணுது. இந்த 4ம் கரெக்டா இருந்துச்சுன்னா நீ மார்க்கெட்ல எப்படி சக்சஸ் ஆக முடியும். சப்போஸ் இந்த 4ல நீங்க ஏதாவது ஒண்ணுல தப்பு பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா இட் வில் அஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த மிக்ஸ வந்து இப்ப நம்ம ஏதாவது ஒரு மிக்ஸ் பண்றோம், மிக்ஸ் பண்ணும்போது அதோடைய ப்ராப்பர் ப்ரொபோர்ஷன்ல மிக்ஸ் பண்ணா மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியா கிடைக்கும். நம்ம ரா மெட்டீரியல்ஸே ஒரு 4 ரா மெட்டீரியல் சேர்த்து ஒரு ப்ராடக்ட கொண்டு வர மாதிரி நம்ம மார்க்கெட்டிங்ல ஒரு 4 பீஸ் சேர்த்து ஒரு மார்க்கெட்டிங்க நம்ம கொண்டு வர்றோம். அந்த 4 பீஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தா, நம்ம மார்க்கெட்டிங்கோட அப்ஜெக்டிவ்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காகவும் கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காகவும் தான். இட் இஸ் வெல் நோன் மார்க்கெட்டிங் மிக்ஸஸ் திஸ் ஃபோர். The first one is price, second one is place, third one is product and promotions. Then we will see the one by one. Price and place. Price we know very well, ஒரு ப்ராடக்ட்டோட பிரைஸ். அந்த ப்ராடக்ட்டோட பிரைஸை வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் அதை வச்சுதான் பண்ணுவாங்க. அப்ப அந்த ப்ராடக்டோடைய பிரைஸ் அப்படிங்கிறது அது எப்படி இருக்கணும், ரீசனபிளா இருக்கணும், அஃபோர்டபுளா இருக்கணும். தென் காம்படிஷன், இப்ப நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கிற காம்படிட்டர்ல இருக்கிற எல்லாருடைய பிரைஸையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஒரே ப்ராடக்ட் இருக்கு, இப்போ ஒரு ட்ரெஸ் வாங்க போனா கூட இந்த கடையை விட அந்த கடையில வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து நமக்கு சீப்பா கிடைக்கும். தென் சேம் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்னா இந்த குக்கிங் ஐட்டம்லாம் எடுத்துக்கோங்க, ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில்ல பார்த்தா இந்த ரீஃபண்ட் ஆயில்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். சன்ரிச், சன்ஃபிளவர், அப்புறம் வந்து ஈவன் பாத்தீங்கன்னா இது கோல்டு வின்னர். அதுல ரொம்ப காஸ்ட்லியானது அப்படின்னு பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியானதும் இருக்கும், விலை வந்து அஃபோர்டபுளாவும் இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், குக்கிங் ஆயில் எல்லாம் குக்கிங் ஆயில் தான், ஆனா பிரைஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரைஸஸையும் நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், அங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம். இப்ப நம்மளுடைய அவங்க ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படின்னா பிரைஸ் வந்து கரெக்டா வச்சிருக்கணும். ரிமைனிங் இருக்கிற காம்படிட்டர்ஸ் கூட எல்லாமே வந்து என்ன பண்ணணும், அவங்க யோசிச்சுதான் வைக்கணும். 2 rupeesக்கு வந்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது, இப்ப ப்ரூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா காஃபி தூள்ல என்ன பண்ணுவாங்க, அதே 2 ரூபாய்க்கு சேஷவே அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்காக, ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் வந்து கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப பிரைஸ் இஸ் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தென் பிளேஸ் அப்படிங்கிறது அது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது, நம்ம எங்க சேல் பண்றோம், எந்த பிளேஸ்ல வந்து அதை நம்ம கொடுக்குறோம், அது எல்லா இடத்துலயுமே எல்லா மக்களுக்குமே போய் சேரக்கூடியதா இருக்கா அப்படிங்கறதா. இப்ப கஸ்டமருக்கு ஈஸியா பர்ச்சேஸ் பண்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். மார்க்கெட், அந்த மார்க்கெட்டை தான் வந்து பிளேஸ் அப்படின்னு சொல்றது. தென் ப்ராடக்ட் இட் இஸ் மோஸ்ட்
பிசிக்கல் அட்ரிபியூட்ஸ். ப்ராடக்ட் அப்படிங்கறதே வந்து அது கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குற சர்வீசஸ் தான். அந்த ப்ராடக்ட் வந்து எல்லா காம்படிட்டர்ஸை விட ரொம்ப பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்மளுடைய ப்ராடக்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும், யோசிச்சுதான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அது எப்படி இருக்கணும், பெஸ்ட் இருக்கணும், குவாலிட்டி இருக்கணும், தென் பேக்கேஜிங் நல்லா இருக்கணும். சிலது வந்து ப்ராடக்ட் குவாலிட்டியை பாக்குறத விட பேக்கேஜிங் பார்த்து வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தென் ப்ரமோஷன்ஸ். இப்போ ப்ரமோஷன்ஸ் அப்படிங்கிறது கரெக்டா நமக்கு யாருக்கு வந்து அந்த இது தேவை இருக்கோ அவங்க கிட்டதான் நம்ம எடுத்துட்டு போகணும். நம்ம ப்ராடக்ட நம்ம யாரு டார்கெட்டோ அதுதான் டார்கெட் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்றது. இப்ப நான் வந்து ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், புக்ஸ், நோட்ஸ் இதெல்லாம் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னா என்னோட டார்கெட் கஸ்டமர்ஸ் யாரா இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க. அப்ப நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த இதை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கும் போது அதுதான் வந்து அதோட ப்ரமோஷன்ஸ் அப்படின்னு சொல்றது. இப்ப என்னுடைய டார்கெட் கஸ்டமர் யாரு அப்படிங்கறத நான் டிசைட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய ப்ராடக்ட்ஸையும் சர்வீசஸையும் நான் என்ன பண்ணுவேன், ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவேன். இதுதான் வந்து ப்ரமோஷன்ஸ். இந்த நாளும் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் மார்க்கெட்டிங் மிக்ஸ். இப்போ வந்து இப்ப ரீசெண்டா இந்த 4 பீஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இன்னொன்னு வந்திருக்கு மேம். யாரும் சொல்வீங்களா? முதல்ல 4 பீசஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப மாடர்ன் டேஸா வந்து மறுபடியும் இப்ப வந்து அவங்க 7 பீஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க மார்க்கெட்டிங் மிக்ஸ்ல. கரண்ட் சினாரியோல இந்த 4 கூட எக்ஸ்ட்ரா மறுபடியும் 3 ஆட் பண்ணிருக்காங்க. எஸ் மேம். மேம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம், சரியா கேட்கல. பிசிக்கல் எவிடன்ஸ். எஸ் மேம். Okay, 7 P's, people, processes and physical evidence. Exactly correct. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைடு, இந்த ஸ்லைடு பாத்துடலாம், அதுக்கப்புறம் அது பார்க்கலாம். இந்த 4 P's கூட இந்த 4 C's அப்படிங்கறத வந்து என்ன பண்றாங்கன்னா கனெக்ட் பண்ணி சொல்றாங்க. இப்ப ப்ராடக்ட் அப்படிங்கிறது யார பேஸ் பண்ணி இருக்கு, கஸ்டமருக்காக கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப பிரைஸ்ங்கிறது அதோட காஸ்ட், பிளேஸ்ங்கிறது கன்வீனியன்ட்டா இருக்கணும். தென் ப்ரமோஷன்ங்கிறது இஸ் நத்திங் பட் கம்யூனிகேட்டிங் தட் பர்டிகுலர் பர்சன். அப்போ 4 C's 4 P's அப்படிங்கிறது ரெண்டும் மோர் ஆர் லெஸ் இன்டர் ரிலேட்டட் தான். சேம் இப்ப நம்ம ப்ரீவியஸ் இப்ப நீங்க சொன்னது எக்ஸாக்ட்லி கரெக்டா சொன்னீங்க. பீப்புள், ப்ராசஸ் அண்ட் பிசிக்கல் எவிடன்சஸ். அப்ப இதுலயும் அந்த 4 வந்து சேமா தான் வரும். இந்த 3க்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ப்ராசஸ். பீப்புள் அப்படின்னா அவங்க கேர் பண்ணணும் கண்டிப்பா பீப்புள. தென் ப்ராசஸ் அப்படிங்கிறது கோஆர்டினேட்டடா இருக்கணும். தென் பிசிக்கல் எவிடன்சஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ கன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் த கன்ஃபர்மேஷன் அபவுட் கஸ்டமர் ஃபேசிங்ஸ், கஸ்டமருக்கு வந்து கன்ஃபார்ம் பண்றது. அப்ப இந்த 7 P's and 7 C's அப்படிங்கிறது இன்டர் ரிலேட்டடான ஒண்ணு. ஓகே, தென் நெக்ஸ்ட் இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ்ல ஒரு மாடலிங் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் எம், மார்க்கெட்டிங் மிக்ஸ் மாடலிங், இது கேள்விப்பட்டிருக்கீங்களா மேம்? ட்ரிபிள் எம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு தெரியும், அது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ், அதான் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பிரைஸ், ப்ரமோஷன், அட்வர்டைஸ்மெண்ட், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், இது எல்லாமே வந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து கரெக்டா இருக்கா, அது வந்து சேல்ஸையும் நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டியும் எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு மெஷர் பண்றதுக்கான டூல் தான் இந்த ட்ரிபிள் எம், மார்க்கெட் மிக்ஸ் மாடலிங் அப்படின்னு சொல்றது. இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணிருப்போம், மார்க்கெட்டிங்ல அதிகமான ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கறத ஃபோக்கஸ் பண்ணிருப்போம். அப்ப அதை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதை டிசைட் பண்றதுக்கும் வந்து இந்த ட்ரிபிள் எம் அப்படிங்கறது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு நியூ திங்ஸ் ஆடட் டு த மார்க்கெட்டிங் மிக்ஸ். இப்ப மார்க்கெட்டிங் மிக்ஸ்ங்கிறது உங்களுக்கு பெருசா எதுவும் இல்லை, இந்த 4 ஃபேக்டர்ஸ் மட்டும் தான். நெக்ஸ்ட் வந்து செக்மெண்டேஷன்ஸ். அதுக்கப்புறம் தான் இந்த எஸ்பிடி அப்படின்னு சொல்லிட்டு வருது. செக்மெண்ட் டிபி, அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எஸ், மார்க்கெட் செக்மெண்டேஷன்ஸ். மார்க்கெட் செக்மெண்டேஷன் அப்படின்னாலே இப்ப இந்த ஒரு பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அதுல ஒரு குரூப்பை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, செக்மெண்ட் பண்றது, செக்மெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னாலே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும், செக்மெண்ட் பண்ணிடணும், அதாவது டிவைட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அவங்கள டார்கெட் பண்ணணும். டார்கெட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்கள டார்கெட் பண்ணதுக்கு அப்புறமா வி ஆர் பொசிஷனிங்கிறது அதை சேல் பண்ணி அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. இந்த 3 தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் எஸ்டிபி, செக்மெண்டேஷன், டார்கெட்டிங்,
பொசிஷனிங் அப்படிங்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிடணும், செக்மெண்டேஷனை ஐடென்டிஃபை பண்ணணும். அதை எந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், மார்க்கெட்டிங் செக்மெண்டேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது இப்ப பாருங்களேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன் அண்டர்ஸ்டாண்ட் செக்மெண்டேஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. டைட்டன் வாட்சஸ் இருக்கு. இப்ப டைட்டன் ஷோரூம் போய் பாத்தீங்கன்னா தெரியும், அதாவது அவங்க எல்லா டைப்லயும் எல்லா பிராண்ட்லயும் வச்சிருப்பாங்க. அது ஆனா டைட்டன் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ரிச் பீப்புளுக்கு ஹை குவாலிட்டி காஸ்ட்ல இருக்கும், மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் வாட்சஸ் கொடுப்பாங்க, லோயர் கிளாஸ்ல இருக்கவங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ப்ராடக்ட ப்ரொடியூஸ் பண்ணும் போதே அவங்க கஸ்டமரை செக்மெண்ட் பண்ணிடுறாங்க. அப்ப நம்ம இந்தியால வந்து எல்லா தரமான மக்களும் இருக்காங்க. அப்ப எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளையும் நம்ம மார்க்கெட்ல கேப்சர் பண்ணணும். அதுதான் வந்து மார்க்கெட் செக்மெண்டேஷன்ஸ். அதுலயும் பாருங்க ஏஜ் வைஸும் வந்து அவங்க செக்மெண்ட் பண்றாங்க. ஃபாஸ்ட் ட்ராக் அப்படிங்கிறதும் டைட்டனோட வாட்ச் தான். அந்த ஃபாஸ்ட் ட்ராக்ல என்ன பண்ணுவாங்கன்னா, லேடிஸ்க்கு ஒரு தனியான ஒரு டிசைன்ஸ், யூத்துக்கு தனியான ஒரு டிசைன்ஸ், அப்புறம் வந்து அதுலயே வந்து அவுட்ஃபிட், நான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டா ஒரு மாதிரி வாட்ச், இல்ல நான் வந்து ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ் பண்ணா அதுக்கு ஒரு வாட்ச், ஈவன் கலரிங்ஸ் கூட டிஃபரன்ஸ் டைப்ஸ்ல கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பேங்கிள்ஸ் மாதிரியே கொடுப்பாங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு தனியா செக்மெண்ட் வச்சிருப்பாங்க. இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம், செக்மெண்டேஷன்ஸ். இதுல வந்து 4 டைப்ஸ் இருக்கு. சரி, ஓகே, லெட் வி see this basis for segmentations. செக்மெண்டேஷனை எப்படி எல்லாம் வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாதிரி எல்லாம் மேஜரா வந்து பிரிச்சிருக்காங்கன்னா 5 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து ஜியோகிராபிக், அதுக்கு அடுத்து டெமோகிராபிக், தென் சோசியோ கல்ச்சுரல், தென் பிசியோகிராபிக் அண்ட் பையிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே, இதுல வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கல, வெறும் பிக்சர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதாவது ரிட்டன்ல எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கல, பட் பிக்சர்ஸ் நாங்க கொடுத்துருக்கோம். பிக்சர்ஸ் மூலமாவே நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். 1 minute மேம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஜியோகிராபிக் செக்மெண்டேஷன். ஜியோகிராபிக் செக்மெண்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நான் எந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்திருக்கேன்னா, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு நார்த் இந்தியால போயிட்டு ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், இல்ல ஒரு கடை வந்து ஓபன் பண்றீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிட்டு நார்த் இந்தியால போயிட்டு நம்ம அதை ஓபன் பண்றோம் அப்படின்னா, அங்க இருக்கிற கண்ட்ரி பீப்புளுக்கு, அங்க இருக்க சிட்டி பீப்புளுக்கு, அங்க ரீஜியன்ஸ்ல எது பெஸ்ட் ஃபுட்டோ அதுதான் நம்ம கொடுக்கணும். அப்ப அந்த ரீஜனை விட்டு வேற ஒரு ரீஜனோட ஃபுட்டையோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா, அது அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, சேல்ஸ் பண்ண முடியாது. தட் இஸ் கம்மிங் அண்டர் தி ஜியோகிராபிக் செக்மெண்டேஷன்ஸ். இது ஜியோகிராபிக் அப்படிங்கிறது அதோட லொகேஷன்ஸ், அதாவது கண்ட்ரி வைஸ், ஃபாரின் கண்ட்ரியா இல்ல இந்தியன் கண்ட்ரில நம்ம இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ண போறோமா, எந்த பர்டிகுலர் ரீஜியன்ல இந்த இது வந்து செல்லிங் நடக்க போகுது, எந்த சிட்டில வந்து இந்த ப்ராடக்ட் நடக்க போகுது, அப்புறம் எந்த டைப் ஆஃப் கிளைமேட், எந்த கிளைமேட்டை பேஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராடக்ட்டை பண்ண போறோம். அதாவது கண்ட்ரி, ரீஜியன், சிட்டி, கிளைமேட், இத பேஸ் பண்ணி பிரிச்சிருக்கிறதுக்கு பேரு ஜியோகிராபிக் செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்றது. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா டெமோகிராபிக் செக்மெண்டேஷன். டெமோகிராபிக் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் ஒரு ஏஜ் வைஸா இல்ல ஜெண்டர் வைஸா அவங்களுடைய இன்கம். இப்ப நம்ம இது பார்த்தோம் பாத்தீங்களா, வாட்சோட இது பார்த்தோம் பாத்தீங்களா, அதேதான். அதுதான் வந்து எதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெமோக்ராட்டிக்ல வருது. அதாவது ஏஜ், டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஏஜ் பீப்புளுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் வாட்சஸ், அதே மாதிரி லேடிஸ்னா ஒண்ணு, ஜென்ட்ஸ்னா ஒண்ணு, ஜெண்டர் பேஸ் பண்ணி, அப்புறம் இன்கம், ஹை லெவல், மிடில் லெவல், லோ லெவல் பீப்புள்ஸ், தென் ஈவன் எஜுகேட்டட், அன்எஜுகேட்டட், அந்த மாதிரியும் பிரிச்சு என்ன பண்ணுவாங்க, சேல்ஸ் ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொண்டு வருவாங்க. அப்ப செக்மெண்ட் பண்றது ஒண்ணு வந்து எப்படி நம்ம ஜியோகிராபிக்கலா பிரிக்கிறோமோ அதே மாதிரி டெமோக்ராட்டிக்கலா நம்ம பிரிக்கிறோம். தென் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா சைக்கோகிராபிக். இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் டிவைடிங் த மார்க்கெட்ஸ் பேஸ்ட் ஆன் த லைஃப் ஸ்டைல். பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு விதமான லைஃப் ஸ்டைல் இருக்கும், ஒரு விதமான வேல்யூஸ் இருக்கும், ஒரு விதமான ஆட்டிடியூட்ஸ் இருக்கும், அவங்களுக்கு பர்சனாலிட்டி இருக்கும். சிலருக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து மாடர்னா பண்றது பிடிக்கும், இல்ல அவங்களுடைய பியூட்டி வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, அது அவங்களோட சிலரோட ஆட்டிடியூட் வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல காட்டணும்னு நினைப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு பிசிக்கல் இன்னர் ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி நம்ம சொல்றதா என்னன்னு சொல்றாங்க, சைக்கோகிராஃபி
சைக்கோகிராஃபிக் செக்மெண்டேஷன்ஸ். அதாவது நம்மளுடைய கேரக்டர் பேஸ் பண்ணி, ஈவன் வேல்யூஸ் கூட சொல்லலாம். ஒரு கல்ச்சரல் கூட எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலதான் வரும். அவங்களும் இப்ப நம்ம ட்ரெடிஷ்னலா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னலா இருக்கிறது அந்த மாதிரி பிரிக்கிறது வந்து சைக்கோகிராஃபிக் segmentations. Behavioral segmentations. Behavioral அப்படிங்கிறது that is nothing but dividing the market according to the behavior. Behaviorங்கிறது என்னது, நம்மளோட ஹேபிட். தென் பாத்தீங்கன்னா சில பேர்த்துக்கு நான் பிராண்டட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், அது வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எது எடுத்தாலும் எல்லாமே பிராண்டடா வேணும், எனக்கு வாட்ச்னா பிராண்டட் வேணும், எல்லாமே பிராண்டடா வேணும்னு சொல்லிட்டு சில பேர் பிராண்டட் டிபெண்ட் பண்ணியே இருப்பாங்க. அப்ப அந்த பிராண்டட் லாயல்ட்டியா இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன், நான் யூஸ் பண்றது எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பண்ணுவாங்க. அதாவது நான் என்விரான்மெண்ட் ஹார்ம் பண்ற மாதிரி எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாட்டோம். தென் சில காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றவங்க என்ன பண்ணுவோம், அது நேச்சுரலா இருக்கா, கெமிக்கல் ஆட் ஆகாம இருக்கா. இப்ப இந்த ஹிமாலயா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல்ல பண்றதா தான் ஆட் வருது. பட் அந்த மாதிரி மம்மா எர்த் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை மட்டும் சூஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய பிஹேவியரல் செக்மெண்டேஷன். நம்ம ஃபுட்லயுமே அப்படிதான், இந்த கைண்ட் ஆஃப் ஃபுட் மட்டும் தான் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்போம். அப்ப இந்த பிஹேவியர் அப்படிங்கிறது கஸ்டமருடைய பையிங் ஹேபிட். ஈவன் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து நான் ராம்ராஜ் அப்படிங்கறது தான் பிராண்டடான ஷர்ட், அதுதான் பியோர் காட்டன், நாங்க அங்க மட்டும் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு பிராண்டடா அவங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதுதான் வந்து பிஹேவியரல் செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த மாதிரி கஸ்டமரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களையும் இந்த கேட்டகரியில பிரிச்சிருக்காங்க. இது எல்லாமே செக்மெண்டேஷன். செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் பீப்புளை வந்து பிரிக்கிறது. அதாவது ரொம்ப பெரிய லார்ஜ் ஆடியன்ஸை டிவைட் பண்றது. எப்படி எல்லாம் டிவைட் பண்றோம், எப்படி எல்லாம் கேட்டகரைஸ் பண்றோம் அப்படிங்கறதா மார்க்கெட் செக்மெண்டேஷன்ஸ். மேபி அவங்களுடைய ஏஜ் பேஸ் பண்ணியோ, ஜெண்டர் பேஸ் பண்ணி, இல்லைன்னா லொகேஷன்ஸ் பேஸ் பண்ணி, அவங்களுடைய இன்கம் பேஸ் பண்ணி நம்ம அவங்கள பிரிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து செக்மெண்டேஷன். ஓகே, இப்ப நம்ம செக்மெண்ட் பண்ணிட்டோம். இதுல வந்து 4-5 டைப்ஸ் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். அப்ப இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய இது என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா அவங்கள டார்கெட் பண்றதா தான் இருக்கும். மார்க்கெட்டோடைய டார்கெட்டிங். யாரை டார்கெட் பண்ணுவோம், கஸ்டமரை டார்கெட் பண்ணுவோம். எப்படி வந்து கஸ்டமரை டார்கெட் பண்றது, இதுல பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை டார்கெட் பண்றது இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம டார்கெட் பண்ணி அந்த டார்கெட் கஸ்டமர்ஸ்க்காக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும், சக்சஸ் பண்ண முடியும். அதாவது எல்லாருக்கும் பொதுவா ஒண்ணு அப்படின்னு சொல்லி போகாம பர்டிகுலரா ஒண்ணு எடுத்து அவங்களுக்காக நம்ம பண்றோம் இல்லையா, அதுதான் வந்து மார்க்கெட் டார்கெட்டிங் அப்படின்னு சொல்றது. அதாவது ஒரு ஸ்பெசிபிக் குரூப்பை மட்டும், நான் ப்ரீவியஸ் சொன்ன பாத்தீங்களா, நான் ஸ்டேஷனரி இதுனா ஒரு பர்டிகுலரா ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் டார்கெட் பண்றது. அந்த மாதிரி நம்ம எந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றோமோ அந்த ப்ராடக்டோட பர்டிகுலரான குரூப் ஆஃப் பீப்புளை டார்கெட்டிங் பண்றது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் செக்மெண்ட் கான்சென்ட்ரேஷன், செலக்டிவ் ஸ்பெஷலைசேஷன்ஸ், ப்ராடக்ட் ஸ்பெஷலைசேஷன்ஸ், மார்க்கெட் ஸ்பெஷலைசேஷன்ஸ் அண்ட் ஃபுல் மார்க்கெட் கவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்ப சிங்கிள் செக்மெண்ட் கான்சென்ட்ரேஷன். சிங்கிள்னாலே நமக்கு புரிஞ்சிருச்சு, ஒரு பர்டிகுலரா ஒரே ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம அதை மட்டும் ப்ரொடியூஸ் பண்றது. இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் செக்மெண்ட்ல ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கும், ஒரே ஒரு கஸ்டமர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, நிர்மா செலக்டட் ஒன்லி பிரைஸ் சென்சிட்டிவ் செக்மெண்ட் ஃபார் இட்ஸ் வாஷிங் பவுடர்ஸ். அவங்க என்ன பண்றாங்கன்னா, நிர்மா வாஷிங் பவுடர் தெரியும் நமக்கு, அதுல வந்து அவங்க எதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க, பிரைஸ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. அது வந்து அவங்களுடைய சிங்கிள் செக்மெண்ட் கான்சென்ட்ரேஷன்ஸ். மித்ததெல்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. டார்கெட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து 4 கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து அன்டிஃபரன்சியேட்டட் மார்க்கெட்டிங், தென் டிஃபரன்சியேட்டட் மார்க்கெட்டிங், கான்சென்ட்ரேட்டட் அண்ட் ஃபோக்கஸ்டு மார்க்கெட்டிங், தென் கஸ்டமைஸ்டு மார்க்கெட்டிங். இப்போ பாத்தீங்கன்னா அன்டிஃபரன்சியேட்டட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னா, அதாவது அந்த கம்பெனி மொத்த ஹோல் மார்க்கெட்டையுமே வந்து டார்கெட் பண்ணும் ஒரே ஒரு ப்ராடக்டை வச்சு. இதுக்கு ஒரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடையாது, புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ட்ரிக்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு ப்ராடக்ட்டை வச்சுட்டு மொத்த மார்க்கெட்டையும் கேப்சர் பண்றது அன்டிஃபரன்சியேட்டட் மார்க்கெட்டிங். எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது என்னோட மார்க்கெட்டிங்ல, எல்லாத்துக்குமே ஒண்ணுதான். அதுதான் வந்து அன்டிஃபரன்சியேட்டட் மார்க்கெட்டிங். டிஃபரன்சியேட்டட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும்.
ஒரு மிக்ஸையும் இப்ப நம்ம ப்ரீவியஸ் பார்த்தோம் பாத்தீங்களா, ஒன்லி ஒன் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணோன்னு. அப்ப இந்த நிர்மா வாஷிங் பவுடர் வந்து பிரைஸ மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி தயாரிக்கிறாங்க, அவங்க வாஷிங் பவுடர் விக்கிறாங்க. அதுதான் வந்து அப்போ ஒரு பிரைஸ்ங்கிற ஒரு மிக்ஸ வச்சு ஒரு செக்மெண்ட்டை பிடிக்கிறது. தென் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஏதாவது ஒரு மிக்ஸ் வச்சு ஒரு செக்மெண்ட்டை பிரிக்கிறது. அந்த மாதிரி ஒரு கம்பெனி எப்படி டார்கெட் பண்ணிருக்கோம், மல்டிபிள் செக்மெண்ட்ஸ் வித் டிஃபரெண்ட் ப்ராடக்ட். நிறைய மல்டிபிளான செக்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு. ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு செக்மெண்ட் வச்சு பிரிச்சிருப்பாங்க. அது வந்து டிஃபரன்சியேட்டட் மார்க்கெட்டிங். வேற என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கான்சென்ட்ரேட்டட் அண்ட் ஃபோக்கஸ்டு மார்க்கெட்டிங். இந்த கான்சென்ட்ரேட்டட் அண்ட் ஃபோக்கஸ்டு மார்க்கெட்டிங்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்து அது கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். அதாவது அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பர்டிகுலரா டார்கெட் பண்ணி அதை பண்றது. இதுல எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் மிக்ஸ் வந்து ஒண்ணுதான் இருக்கும், பட் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்மெண்ட்ஸ் இருக்கும். ப்ரீவியஸ் பாத்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட்டுக்கும் ஒரு மிக்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுல வந்து செக்மெண்ட் வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கும், பட் மார்க்கெட்டிங் மிக்ஸ் வந்து நமக்கு ஒன்ன மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்போம். தென் கஸ்டமைஸ்டு மார்க்கெட் அப்படிங்கிறது ஃபுல்லாவே பர்சனலைஸ்டா கொடுக்கறது. ஒரு கஸ்டமருக்கும் ஒரு மாதிரி கொடுக்கறது, ஒரு கைண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு கைண்ட் ஆஃப் கொடுக்கறது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு யூனிக் சொல்யூஷன்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து ஆஃபரிங் யூனிக் சொல்யூஷன் டு த ஈச் கஸ்டமர்ஸ். ஒரு கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவை இருக்கோ அவங்களுக்கு அதை பத்தி மட்டும் கொடுக்கறது. அது வந்து கஸ்டமைஸ்டு மார்க்கெட்டிங். இப்ப நம்ம ஏதாவது ஒரு ட்ரெஸ் வந்து மெட்டீரியல்ஸ் கொண்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம ஒரு ஆரி ஒர்க் பண்ணி கொடுக்க சொல்றோம்னா, அது கஸ்டமர் அவங்க என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி பண்ணி தரது. அவங்களுடைய தேவை எந்த டிசைன் வேணும். இப்போ ஒண்ணு இல்ல, நம்ம பர்த்டேக்கு வந்து கேக் ஆர்டர் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. கேக் தயாரிக்கிறதுங்கிறது ஒரே ஒரு இதுதான். பட் ஆனா ஒரு கஸ்டமரும் வருவான். ஒரு கஸ்டமர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து என் பொண்ணுக்கு வந்து டெடி பியர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு அந்த சைஸ்ல பண்ணி கொடுங்க. என் பையனுக்கு வந்து ஏதாவது ஒரு கார்ட்டூனோட இது சொல்லி ஹீரோ சொல்லி சூப்பர்மேன் அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்களை பிடிக்கும், அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க. இதைத்தான் என்னன்னு சொல்றாங்க, கஸ்டமைஸ்டு மார்க்கெட். ஒரே ப்ராடக்ட் தான், ஒரே பிரெட் தான், ஒரே கிரீம் தான், பட் அவங்க என்ன கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், அந்த ப்ராடக்ட கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துறோம். தட் இஸ் கால்ட் தி கஸ்டமைஸ்டு மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே டிஃபரெண்ட் டைப்ஸ். இந்த 4 இல்லாம இந்த ஆஃபரிங் அன்டிஃபரன்சியேட்டட், டிஃபரன்சியேட்டட், கான்சென்ட்ரேட்டட் அண்ட் கஸ்டமைஸ்டு, இது 4 இல்லாம உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் 2 மார்க்கெட்டிங் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மைக்ரோ மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும், ப்ராடக்ட்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ் வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு சூட்டபிளா இருக்கா, ரொம்ப ஸ்மால் குரூப்ஸை மட்டும், ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி அதை பிரிச்சிருப்பாங்க. தென் இன்னொன்னு வந்து நிக் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. NICHE நிக் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நியூவா இருக்கிறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிபிக்கா அந்த கம்பெனி என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்பெசிபிக்கான செக்மெண்ட்டை பத்தி மட்டும். இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு பர்டிகுலரா இது வந்து அவங்க ஸ்பெஷல் சைல்டுக்காக எஸ்பெஷலி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றோம் அப்படின்னா அது வந்து நிக் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றது. இந்த 4 கூட அந்த எக்ஸ்ட்ரா 2 ஸ்ட்ராட்டஜியும் நியூவா ஆட் பண்ணிருக்காங்க. ஒண்ணு வந்து நிக் மார்க்கெட்டிங், இன்னொன்னு வந்து மைக்ரோ மார்க்கெட்டிங். அது நான் உங்களுக்கு MCQல ஆட் பண்ணிருக்கேன், அப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். லாஸ்ட் ஒன் இஸ் பொசிஷனிங். செக்மெண்டேஷன் முடிஞ்சிச்சு, டார்கெட்டிங் முடிஞ்சிருச்சு, இப்போ பொசிஷனிங். செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது கஸ்டமரை டிஃபரெண்டா பிரிக்கிறது. பிரிச்சதுக்கு அப்புறமா டார்கெட் பண்றது, நான் எந்த கஸ்டமருக்கு நான் எப்படி வந்து நான் ப்ராடக்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது டார்கெட்டிங். தென் பொசிஷனிங் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் அது அவங்க கடைசியா அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதா, நம்ம டார்கெட் ஆடியன்ஸ்க்கு கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு போய் அதை கையில சேர்த்துறது தான். இப்போ பொசிஷனிங் அப்படிங்கிறது என்னது, ஒரு யூனிக்யூவா, ஒரு ரெகனைசபிளா ஒரு இமேஜோ ஒரு ப்ராடக்ட உருவாக்கி ஒரு பிராண்ட அவங்களோட மைண்ட்ல கொண்டு வரதுக்கு பேரு தான் பொசிஷனிங். நான் அந்த இடத்த புடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் பொசிஷனிங். அப்ப இது அந்த இடத்த புடிச்சிட்டேன் அப்படிங்கறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும், ஒரு பர்டிகுலர் பிராண்ட் நேம சொன்னாலே வந்து என்னது, இப்ப இருக்கிறது எல்லாத்துலயுமே டூ வீலர் என்னதான் நிறைய பிராண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் வந்து அந்த ராயல் என்ஃபீல்டு மேல ஒரு பர்டிகுலரா என்ன இருக்கும், ஒரு கிரஸ் இருக்கும். அப்ப அதுதான் அவங்க ஒரு பொசிஷனிங் வச்சிருக்காங்க இல்லையா, அது அவங்க புடிச்சு வச்சிருக்க பொசிஷன்ஸ். அப்ப அந்த காம்படிட்டர்ஸை விட அது அவங்க என்ன பண்றாங்க, குவாலிட்டிஸ்லயும் சரி, கஸ்டமர்ஸை வந்து டிஃபரெண்டா கொடுக்கறதுலயும் சரி, அவங்க ஒரு தனி இடத்த புடிச்சிருக்காங்க. தட் இஸ் கால்டு தி பொசிஷனிங் அப்படின்னு சொல்றது. மேம் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஈஸி தான், புரிஞ்சிச்சுங்களா கிளாஸஸ்? செக்மெண்டேஷன்ஸ், டார்கெட்டிங் அண்ட் பொசிஷனிங். மார்க்கெட்டிங் மிக்ஸ்னா என்னன்னு எடுத்திருக்கோம், இந்த 3 இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேற எந்த பாயிண்ட்டும் வராது, இவ்வளவுதான்.
கொஸ்டின்ஸ் பார்க்கலாங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? எஸ் சார், எஸ் சார். சார் டார்கெட் சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் கஸ்டமரை டார்கெட் பண்றது, அவ்வளவுதான். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சூசிங் எ ஸ்பெசிபிக் குரூப் ஆஃப் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸ்பெசிபிக் குரூப் ஆஃப் கஸ்டமர்ஸ், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எடுத்து அவங்களுக்கு என்ன நீட்ஸ் அண்ட் வான்ஸ் இருக்கு அதை மட்டும் இது பண்றது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்னா அவங்களுக்கு என்ன நீட்ஸ் அண்ட் வான்ஸ் இருக்கும், இல்ல ஏஜ்டு குரூப்ஸ்னா அந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப் மட்டும் எடுத்துக்கிறது. அதுதான் வந்து டார்கெட்டிங் அப்படின்னு சொல்றது. ஒரு பர்டிகுலரா ஒரு குரூப்பை மட்டும் டார்கெட் பண்ணி பண்றது. இப்ப என்ன சொல்லுவாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸே என்ன பண்ணுவாங்க, மேடம் எப்ப பாரு என்னையே டார்கெட் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்கள மட்டும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்றது. தட் இஸ் அந்த கைண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் நம்ம டார்கெட் பண்றதா வந்து மார்க்கெட் டார்கெட்டிங் அப்படின்னு சொல்றது. இதுலதான் வந்து நமக்கு சிங்கிள் செக்மெண்ட் டார்கெட்டிங் அண்ட் ப்ராடக்ட் மார்க்கெட் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இல்ல அன்டிஃபரன்சியேட்டட் மார்க்கெட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, அதாவது மொத்த கஸ்டமர்ஸையும் ஒரே கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்துருது. எனக்கு மொத்தமா எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்டிங் மிக்ஸ் வைக்கிறது அன்டிஃபரன்சியேட்டட் மார்க்கெட்டிங். அன்டிஃபரன்சியேட்டட் அப்படிங்கிறது கம்பெனி வந்து ஹோல் மார்க்கெட்டையும் ஒரே ஒரு ப்ராடக்ட வச்சு டார்கெட் பண்ணும். அத வேற எந்த அவங்க ஒரு ஒரு இதுக்கும் தகுந்த மாதிரி. இப்ப நான் சொன்னேன்ல, என்ன சொன்னேன், நான் உங்களுக்கு வாட்ச் சொன்னேன். வாட்ச்ல வந்து ரிச்சர் பீப்புளுக்கு ஒரு மாதிரியாவும் புவர் பீப்புளுக்கு ஒரு மாதிரியாவும் தென் ஆவரேஜ் அந்த மாதிரி இல்லாம, நீ எவ்வளவு ரிச்சா வேணா இருந்துக்கோ, எவ்வளவு புவரா வேணா இருந்துக்கோ, என்னோட ப்ராடக்ட்டுக்கு இதுதான் பிரைஸ். அதுதான் அன்டிஃபரன்சியேட்டட் மார்க்கெட். நான் ரிச்சருக்கு ஒரு பிரைஸ், பூவருக்கு ஒரு பிரைஸ், இல்ல ஏஜ் ஆனவங்களுக்கு ஒரு மாதிரி டிசைன்ஸ், ஏஜ் கம்மியா இருக்கவங்களுக்கு ஒரு டிசைன்ஸ், அந்த மாதிரி எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். என்னோடது ஒரே டிசைன், ஒரே பிரைஸ், ஒரே ப்ராடக்ட் தான். அது நீங்க எல்லாத்துக்குமே வந்து ஒண்ணுதான் அப்படிங்கிறது தான் அன்டிஃபரன்சியேட்டட் மார்க்கெட்டிங். இது ஒன் ஆஃப் த டார்கெட்டிங். தென் டிஃபரன்சியேட்டட் மார்க்கெட்டிங் தான் இப்ப சொன்னது, ஒரு ஒரு ஏஜ் குரூப்புக்கும் ஒன்னா கொடுக்கறது. ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்ல இருக்கவங்க வரைக்கும் நான் இந்த டிசைன்ஸ் கொடுக்குறேன். தென் ஒரு ஏஜ் ஆனவங்களுக்கு அப்புறமா இப்ப ட்ரெஸ்ஸஸ்லயுமே பாத்தீங்கன்னா நம்ம போய் நின்ன உடனே நம்மளோட ஏஜ் வச்சு அவங்க டிசைன்ஸ் காட்டுவாங்க. அதுதான் டார்கெட் பண்றது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு நம்ம எதுவுமே கேட்டிருக்க மாட்டோம். இந்த மாதிரி ட்ரெஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலே நம்மளோட அப்பியரன்ஸ் பிளஸ் நம்ம போய் அங்க நின்றுகிறத வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலரா இந்த டிசைன்ஸை மட்டும் கலெக்ஷன்ஸ் மட்டும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னு கேட்டா அவங்க அந்த கஸ்டமர்ஸ்க்கு அதுதான் பிடிக்கும் அப்படிங்கறத அவங்களே வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அப்ப அதுதான் வந்து டிஃபரன்சியேட்டட் மார்க்கெட்டிங். இந்த கஸ்டமர் வந்தா இந்த ப்ராடக்ட்டை காமிக்கணும், இந்த கஸ்டமர்ஸ் வந்தா இந்த ப்ராடக்ட்டை காட்டணும் அப்படிங்கிறது. ஒரு டெக்ஸ்டைல்ல போனாலே நமக்கு தெரியும். அவங்களுக்கெல்லாம் அந்த வேற மாதிரி காமிப்பாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி, இது வந்து உங்க பட்ஜெட்குள்ள வரும். இது வந்து டிஃபரன்சியேட்டட் மார்க்கெட்டிங். தென் கான்சென்ட்ரேட்டட் அண்ட் ஃபோக்கஸ்ட் அப்படிங்கிறது, அதுவும் என்ன பண்றாங்க, ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்ல கான்சென்ட்ரேட்டடா இருப்பாங்க. அதாவது ஒரு ஒரு ஒரே ஒரு மார்க்கெட்டிங் மிக்ஸ் தான் இருக்கும். பட் செக்மெண்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும். ஒரு இதுக்கும் வந்து ஒரு செக்மெண்டா பிரிச்சு வச்சு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதுதான் கான்சென்ட்ரேட், ரொம்ப கான்சென்ட்ரேட். இதுல வந்து ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா மொத்த மார்க்கெட்டுக்கும் ஒரே மிக்ஸா இருந்துச்சு. பட் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஒருத்தருக்கும் எப்படி இருக்கும், நம்மளோட மார்க்கெட்டிங் மிக்ஸ் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி செக்மெண்ட் பண்ணிருப்பாங்க. கஸ்டமைஸ்டுங்கிறது இப்பதான் நான் சொன்ன மாதிரிதான். இப்ப பேக்கரியில வந்து கேக் வந்து கொடுப்பாங்க, பர்த்டே கேக் கொடுக்குறாங்கன்னா கஸ்டமர் என்ன கேக்குறாங்களோ அந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து கஸ்டமைஸ்டு மார்க்கெட்டிங். நம்ம கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவை இருக்கு, என்ன டிசைன்ஸ் இருக்கு. இப்ப ஈவன் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இது கஸ்டமைஸ்டு நம்ம பாக்குறோம் இல்லையா, கஸ்டமைஸ்டு போட்டோ ஃப்ரேம்ஸ், கஸ்டமைஸ்டு கப்ஸ், அதே மாதிரி இந்த டீ கப்ல எல்லாம் வந்து கொஞ்சம் ஹாட்டா வந்து நம்மளோட ஹாட் வாட்டர் ஊத்துனா அதுல இருந்து நம்மளோட பிக்சர் தெரியும். இதெல்லாமே கஸ்டமைஸ்டு கப்ஸ் அப்படின்னு சொல்றது. இதெல்லாமே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு கஸ்டமைஸ்ல. உங்களுக்கு புரியுதாங்க சார்? ஓகே சார், நம்ம क्वेश्चंस பார்க்கலாம். The selling concept is suitable for products that are not in high demand. செல்லிங் கான்செப்ட் அப்படிங்கிறது ஹை டிமாண்ட் வந்து சூட்டபிள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சூட்டபிள் ஃபார் ப்ராடக்ட் தட் நாட் இன் ஹை டிமாண்ட். நம்ம கான்செப்ட் படிச்சோம் இல்லைங்களா?
அந்த கான்செப்ட்ல செல்லிங் கான்செப்ட் சூட்டபிள் கிடையாது. தென் செல்லிங் கான்செப்ட் எதை தான் அசியூம் பண்ணுதுன்னா கன்சியூமரோட நீட்ஸ் டு இஸ் பெர்சூடட் டு பை ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்றது மட்டும்தான். பை ப்ராடக்ட்ஸ்ங்கிறது சேம்